Hello students, welcome back to Padida. 12th standard physics top 20 important questions volume 2 public exam 2026. So physics ku number already top 52 mark questions, top 33 mark question, chapter wise important 2 mark, 3 mark and 5 mark questions. Volume 1 top 20 important 5 mark question எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. Volume 2 top 20 5 mark question chapter wise பார்த்துடலாம். Plus தமிழ் எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழுக்கு ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பிடிஎஃப் ஃபைல நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் போயிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல ஈஸியா 90+ மார்க்ஸ் வாங்கலாம். தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்ல 90+ மார்க்ஸ் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ சாப்டர் 6 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினும் எத்தனோ ரிப்பீட் ஆகுதுன்னு சைடில் மென்ஷன் பண்ணுறேன், கொஸ்டின் நம்பரும் மென்ஷன் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்டைன் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா 4 times ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் டிரைவ் மிரர் ஈக்குவேஷன் 3 times ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீசோ மெத்தட். ஸோ ஃபீசோ மெத்தட் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வந்தது. ஸோ எல்லா சாப்டர்லையும் ஃபர்ஸ்ட் 2 இல்லை ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. அதுலேருந்தே மேக்ஸிமம் வந்து எல்லா 5 மார்க்ஸும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீதி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் அப்பீரா இருக்கு. கொஸ்டின் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 9, அதுக்கு அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 3, அது லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. சாப்டர் 7ல பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யங்ஸ் டபுள் ஸ்லிட் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்வித் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட். இந்த கொஸ்டின் தான் வெரி இம்பார்ட்டன்ட், 5 times ரிப்பீட்டட். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல எக்ஸ்பிளைன் த செட்டப் அப்படின்னு கேட்பாங்க. இது 2 times தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் equation for magnification for near point and normal focusing of simple microscope 2 times repeated. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா one time தான் வந்து அப்பீரா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 11. நெக்ஸ்ட் லெசன் 8 போயிடலாம். லெசன் 8ல வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் 5 times repeated. செகண்ட் கொஸ்டின் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போன வருஷம் 3 மார்க்ல வந்திருந்தது, 3 times repeated. அதுக்கு அடுத்து briefly explain the principle and working of electron microscope 3 times repeated. Next மீதி இன்னும் 2 கொஸ்டின் one time தான் வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 18, கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட் ஒன் லெசன் 9 applying the law of radioactivity. போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஓகேவா? லாஸ்ட் 5 மார்க், போன வருஷம் லாஸ்ட் 5 மார்க் வந்து 9th லெசன்ல ஃபர்ஸ்ட் 5 மார்க் law of radioactivity 5 times repeated. நெக்ஸ்ட் spectral series of hydrogen atom 4 times repeated. அதுக்கு அடுத்து energy expression for an elevation in hydrogen atom using Bose atom model 2 times repeated. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா Millikan's oil drop experiment 2 times repeated. நெக்ஸ்ட் working of nuclear reactor, இதெல்லாம் வந்து one time தான். கொஸ்டின் நம்பர் 15. நெக்ஸ்ட் ஒன்று 2 கொஸ்டின் புக் இன்சைட் கொஸ்டின். derive an expression for radius and velocity of an electron of H2 atom using Bose atom model, பேஜ் நம்பர் 153. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா derive an expression for the orbital energy of electron, இது வந்து பேஜ் 155ல இருக்கு. நெக்ஸ்ட் explain J.J. Thomson experiment, கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 10. லெசன் 10 very easy chapter. So first question transistor functions as a switch 3 times repeated. Next explain the working of transistor as an amplifier. ஒன்னு transistor as a switch, இன்னொன்னு transistor as an amplifier. Next construction working of full wave rectifier. Next circuit diagram of half wave rectifier and explain its working. ஸோ இந்த 4 கொஸ்டின் தான் வந்து சாப்டர் 10ல. சாப்டர் 11 வந்து மோஸ்ட்டாக கேட்டதே கிடையாது, சேஃப்டிக்கு பார்த்துக்கோம், 1 or 2 times வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 1. அதுக்கு அடுத்து டிஸ்கஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கீ காம்பனன்ட்ஸ் இன் ரோபாட்ஸ், கொஸ்டின் நம்பர் 3. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆன் ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் மெடிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் தெரப்பி, கொஸ்டின் நம்பர் 5. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் எது அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அதை மட்டும் படித்தா கூட போதும் தான். பட் ரிஸ்க் எடுக்க வேணாம், நான் சென்டம் கண்டிப்பாக எடுக்கணுன்றவங்க மற்ற எல்லா கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. 100% 90+ வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.